5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடற்தொழிலாளர்கள் அமைப்பின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கடற்தொழிலாளர்களின் நிலைப்பாடு என்னும் தலைப்பில் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. வரைவு கடற்தொழில் சட்டத்தை நிராகரிக்கின்றோம். இலங்கை கடற்பரப்பில் வெளிநாட்டு கடற்தொழில் கப்பல்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதை முற்றுமுழுதாக எதிர்க்கின்றோம். கடல் உணவு இறக்குமதியால் உள்ளூர் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் கடல் உணவு இறக்குமதியை எதிர்க்கின்றோம் போன்ற கோரிக்கைகளுக்காகவே இந்த கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. எல்லை தாண்டிய கடற்தொழிலில் ஈடுபட்ட 6 இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்புக்குள் ஊடுருவி எல்லை தாண்டிய கடற்தொழிலில் ஈடுபட்ட சமயமே கடற்படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணம் மல்லாகம் மகா வித்தியாலய ஆசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். நவம்பர் 27ஆம் தேதி கொக்குவிலில் உள்ள மல்லாகம் மகா வித்தியாலய அதிபரின் வீட்டில் நுழைந்து இனம் தெரியாதவர்களால் நடாத்தப்பட்ட வாள்வெட்டு தாக்குதலுக்கு எதிராக நீதி கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தின் முடிவில் தெல்லிப்பளை கோட்டக்கல்வி அலுவலகத்திற்கு போராட்டக்காரர்களால் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு வன்னி பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு கொழும்புக்கு கொண்டு வரப்பட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான தங்கங்களுக்கு என்ன நடந்தது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யுத்தம் முடிவடைந்த நிலையில் இதுவரை அந்த தங்கங்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழீழ வங்கிகளில் தமிழ் மக்களால் அடகு வைக்கப்பட்டிருந்த தங்கங்கள் அனைத்தும் உரியவர்களின் பெயர்கள் மற்றும் முகவரிகள் குறிக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளன என இலங்கை அரசாங்கமே வெளிப்படையாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட அந்த தங்க நகைகள் மீண்டும் தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் இன்று வரை காத்திருக்கின்றனர் என்றும் கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களின் பாவனை மற்றும் கடத்தல்கள் தொடர்பான செய்திகள் நாளாந்தம் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. எனினும் இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கான உரிய தெளிவாக்கல் திட்டங்கள் எவையும் இதுவரை சமூக மட்டத்தில் எடுக்கப்படவில்லை. இலங்கை காவல்துறையை பொறுத்தவரையில் அவர்கள் நாளாந்தம் சந்தேகத்துக்குரியவர்களை கைது செய்வதை தவிர்த்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எதனையும் மேற்கொள்வதில்லை. இந்த நிலையில் ஊர்காவற்றுறையில் கேரளா கஞ்சாவுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆணையிரவு பகுதியிலும் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் கஞ்சா போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி பகுதியிலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர்.